எத்தனை பெண்களிடத்தில் உரையாடும் இருக்கிறேன். ஆனால் யாரிடத்திலும் கிடைக்காத வரவேற்பும் நான் கொடுத்த வாக்கும் தங்களுக்கு கிட்டே இருக்க வேண்டும் நினைக்கிறேன். அதான் சொல்லுவா தெரியுமா, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, படித்தவனுக்கு எங்கே போனாலும் சிறப்பு உண்டு. அதுதான் சொல்லி கற்றாமரை கையிலே நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றவரே கற்றார் காமர்கள். படித்த இரண்டு அறிவாளிகள் பேசணுமா, அப்படிதான் கிடைக்கும். அந்த இடத்துல நல்ல விளக்கங்கள் வெளிப்படும். விளக்கங்கள் வெளிப்படும். ஏன்னா நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க ஒண்ணு பதில் சொல்லணும். நீங்க ஒண்ணு கேட்க நான் ஒண்ணு பதில் சொல்லணும். ஆனா இதெல்லாம் யாருன்னா படிச்ச ரெண்டு பேர் பேசும்போது, ஒருத்தன் படிச்சுட்டு ஒருத்தன் முட்டாளா இருக்கும்போது விளக்காது. படிச்சவனும் படிச்சவனும் தான் பேசணும். நான் உங்களை படித்த அறிவாளியாக இருப்பீங்கன்னு நினைச்சு பேசுறேன். பேசிக்கிருக்கேன் இல்ல முற்றுப்புள்ளியா இல்ல கேள்விக்குறியா? படித்த அறிவாளியா இருப்பீங்கன்னு நினைச்சு பேசுறேன். அப்ப இல்லன்னு சொல்றீங்களா? அவங்கள வந்தோடனே என்ன கேட்கணும்னு சொன்னேன். பல விஷயங்களோட கேட்கணும்னு நினைச்சிருக்கீங்க. யாரு என்ன அப்படிங்கிற விவரங்கள் தானே உங்க விவரம் கேட்கணும். ஆமா அதான் விவரம். பதில் வருமா? எப்படி நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் பேசுறேன் என்ன உங்களுக்கு தப்பு? இல்ல உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு பேசுறது நானு. நீங்க படிச்சிருக்கீங்க சரி, அதெல்லாம் ஒப்பிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒப்பிக்கிறதுக்கு நான் வரலையே. என் மனசுல என்ன தோணுதோ அதை பேசுறேன். என்ன கேட்கணும் அதுதான் நாங்கள் பதில் கொடுக்கணும். ஏன் என்னதுக்கு அப்படி இருந்தா நீங்க வச்சது இங்க சட்டம் கிடையாது. நான் ஆரம்பத்துல சொன்னேன் ஏன் இடத்துக்கு அழகா வந்தாலே நீங்க வந்திருக்கீங்க. அப்ப வாய்ப்பு கை பதில் உங்க பிரஜாபதி பத்திரம் இருங்க. ஒரு விஷயம் நீங்க நிறைய தெரிஞ்சிருக்கோம்னால ஒரு விஷயம் பேசுறீங்களா? முடியாது. நல்ல நிலையில நல்ல விளைஞ்ச நெருக்கத்துல பார்த்திருக்கீங்க. நெல்ல பார்த்திருக்கீங்களா? குனிஞ்சு நிற்கும். ஆனா பதர்லயும் நிறைய இருக்க மாதிரி இருக்கு. பதர் தலையை ஆடிட்டே இருக்குமா? சரி எதுக்கு நெல்லு தலை குனிஞ்சுவீங்க? பதர் எழுதி நிறைய நெல்லு மாட்டாடா இருக்குது அப்படி சாக்காடு காட்டி. என்ன உங்களுக்கு என்ன புரியுது தெரியுமா? என்ன புரியுது? படிச்ச அறிவாளி கிழமை சாமி இருப்பாங்க. படிக்காத ஆளு எனக்கு அப்படி இப்படி தெரியுமா? எதைய சொல்லி ஒரு வார்த்தையில முடிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. கொட்ட கொட்ட குனியவனு முட்டாளு, குனிய குனிய கொட்டவனு முட்டாளு. கொட்டிட்டே இருக்காங்க குனிய கூடாது. ஆமா குனிஞ்சுட்டே இருக்காங்கிறதுக்காண்டி இவன் கொட்டவும் கூடாது. பேரு வள்ளி நம்பி தலைவர் நாங்க மோகினி. வந்திருக்கிறது யாருக்கு சொன்னா உங்கள்கிட்ட? எப்படி வந்திருக்கிறது யாருக்கும் வந்து சொல்லி நான் எங்க அண்ணன் சொன்னாரு. நான் ஒரு எப்பேற்பட்ட தன்மை படித்தவர், குற்றமறிந்தவர், நடந்தது நடந்துட்டு நடக்க போறது அனைத்தும் தெரிந்தவர். அது எல்லாரும் தெரியும். சரி அப்புறம் வேற எதை கேட்குறீங்க? சரி அவருடைய தன்மை என்ன? தன்மைனா அவருக்கு என்ன சிறப்பு? பாட்டுக்கு தலைவர் நாரதன் சொல்லுவாங்க. அது பாட்டு பாடுறதே. எதை கேட்க வரீங்க நீங்க? தெளிவா கேளுங்க. நாரதனுடைய தன்மை என்ன கேட்டா, தேவலோகத்துல யாருக்குமே கிடைக்கப்படாத ஒரு பதவி. நான் கூட சாமியார பாத்துருப்பீங்க. ஆமா புள்ள கொடுக்குற சாமியாரு, கூட்டிட்டு போற சாமியாரு, மந்திரம் பண்ற சாமியார், நிறைய சாமியார பாத்துருப்போம். அவங்க மேன்மையான இடத்துல வச்சிருக்கேன். நீங்க கூட வந்து அப்படி மேன்மையானவங்க யாரும் இல்ல. அவங்க நாங்க பார்த்ததுதான் சொல்ல முடியும். நம்ம கண்ணு சரியானதை நோக்கி போச்சுன்னா சரியானதா தெரியுமா? தப்பு கூட எங்க சரியானது என்ன சரியானது சொல்ல முடியாது. நம்ம ஒருத்தர் நம்ம சரியான எண்ணத்துல பார்த்தோம்னா தப்பு கூட சரியாக தெரியுமா? தப்பான எண்ணத்துல பார்த்தோம்னா தப்பு கூட தெரியாது. ஆமா ஆமா சாமியார் கூட அப்படி இருப்பார். சரிங்களா? இது போல தானே அப்படித்தான் இருப்பாங்க. அந்த இடத்துக்கு நீங்க போயிடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. தேவரிஷி அப்படின்னாங்க. சரி அந்த மட்டும் யாருக்கு எளிமையா கிடைச்சாரு? தேவலோகத்துக்கு நாரதர் போனார்னா என்ன சிறப்பு? தேவசபை கூட்டத்துக்கு நாரதர் போனார்னா எழுந்து நின்று வரவேற்பு கொடுப்பானாம் தேவேந்திரன். அப்பேற்பட்ட தேவலோகத்துக்கு அதிபதி தேவேந்திரன் அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்கன்னா நாரதருக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. சரிங்களா? நாரதர் சாமிக்கு சமம் தானே? ஆமா தெய்வலோகத்துல இருக்கு, தெய்வத்திற்கு சமம். ஒரு தெய்வம் முன்னாடி வந்து காட்சி கொடுக்குறா, தெய்வத்தை எப்படி வணங்குற முறை தெரியுமா உனக்கு? தெரியும். தாய் எப்படி வணங்குவது, தந்தை எப்படி வணங்குவது, ஒவ்வொரு இடத்துல கை வைத்து வணங்கணும். தெய்வத்தை எப்படி வணங்குவது? இரண்டு கைகளையும் மேலே சரசுக்கு மேலே தூக்கி வணங்கணும். ஆபத்து வணங்க நீதான் எனக்கு அனைத்துமே கதி அப்படின்னு கைகளை மேலே தூக்கி வணங்கணும். எதை சொல்ல வரீங்க நீங்க? முன்னாடி உன் குலத்துல ஒரு முருகன் வந்து காட்சி கொடுக்குறா. சரிங்க. காலில் செருப்பு போட்டு சாமி முடியா? முடியாது. நான் ஒரு சாமி சாம தானே. செருப்பு போட்டு முடியே அறிவு இருந்து முடியா? இல்ல எப்படி புரியல. முதல் தவறு. ஏன்னா தவறுகள் சுட்டி காமிக்கப்பட வேண்டும். அடுத்தது என்னை பார்த்து என்ன ஒரு கவி பாட்டீங்க? என்ன பாட்டீங்க? வெள்ளை களை உடுத்து வெள்ளை